ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆம்லெட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆம்லெட் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இதோட ஒரிஜினல் ரெசிபி அப்படின்னு. வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 முட்டை எடுத்திருக்கேன் ஆம்லெட் போடுறதுக்கு. முதல்ல ஒரு பவுலில் 2 முட்டையை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சக்கரு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பவுல் நிறையா வெங்காயம் கிடைக்கும் நமக்கு. அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், கால் டீஸ்பூன் உப்பு, கடைசியாக பெப்பர். இதெல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிளகாய் சேர்த்துக்கிறதுனால மிளகாய் பொடி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படி நீங்கள் மிளகாய் கிடைக்கலன்னா நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இரும்பு தோசைக்கல் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக்கும் எடுத்துக்கலாம், பட் இது அவ்வளோ ஹெல்த்தி இல்லை. இப்போ இதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதை இப்படி இந்த தோசை கரண்டியால் நல்லா இப்படி வரடி எடுத்துக்கோங்க. அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு 2 தடவை இப்படி வரடுங்க. அப்போ தான் உங்கள் ஹீட்னஸ் எல்லாம் கொஞ்சம் போகும். இப்படி அந்த இதெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த விஸ்கை வச்சு அப்படியே இந்த வெங்காயத்தெல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா பவுலில் வெங்காயமெல்லாம் தனியாக பிரிஞ்சிருக்கும். அதனால் இப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அப்படி பெப்பர் இன்னும் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெப்பர் சேர்க்க தேவையில்லை. இப்போ பெப்பர் சேர்த்தாச்சு. பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஓரங்களை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எட்ஜஸில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு 10லேருந்து 30 செகண்ட் வரையும் நல்லா சிம்லேயே வேக விடுங்க. அப்படி உங்கள் கிட்ட லெட் இருந்துச்சுன்னா நீங்கள் இது லெட்டை வச்சு கவர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 30 செகண்ட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா சைட்லலாம் லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி எடுத்து பாருங்கள். அது வெந்திருக்கா வேகலையான்னு உங்களுக்கு அப்படி தெரியும். அப்போ லைட்டாக அப்படி மெதுவாக உள்ளே விட்டு கரண்டியை மெதுவாக தூக்குங்க. அப்படி ஒட்டுச்சுன்னா இன்னும் ஆகலைன்னு அர்த்தம். தூக்கி திருப்பி போடுங்க. இப்போ திருப்பி போட்டாச்சு. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை, அதாவது ஒரு 10 செகண்டுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். இது ஆக்சுவலி பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் ஆகும். இப்போ இது நம்ம நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான ஆம்லெட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் முதல்ல கொண்டு எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். பச்சை மிளகா, வெங்காயம், முட்டை, உப்பு, பெப்பர் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக தரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் சாப்பாடு, சப்பாத்தி அதோடலாம் நீங்கள் வந்து சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் ஈவினிங் டைம் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுவையான ஆம்லெட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.